மதியம் ஒரு 12 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலத்தில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போனோம். போகிற வழியிலேயே நம்ம அமோகத்தில் அமோகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லஞ்ச் அங்கே சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனாலேயே போய் மறுபடியும் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு டவுனுக்குள்ளே போயாச்சு. நம்ம ராம்ராஜ் காட்டனுக்கு தாங்க போயிருந்தோம். எங்கள் தம்பிக்கு வந்து பட்டு வேஷ்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டு வேஷ்டி இல்லைங்க, பட்டுக்கரை வேஷ்டி. எங்கள் வீட்டுக்காரர் வேஷ்டியை பார்த்துட்டு இருந்தார். அந்த கேப்பில் வந்து நான் வந்து அங்கே மாட்டியிருக்கிற சாரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சீலை கடையே வச்சுருந்தாலுங்க, அடுத்த கடைக்கு போனால் சீலையை பார்க்காம நம்மளால் இருக்கவே முடியறதில்ல. அதுவும் என்னால் இருக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் சீலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சுருக்கிற வேஷ்டிகளை பார்க்குறதுக்கு வந்தேன். எங்கள் தம்பிக்கு நல்லா பெரிய கரையாகவே எடுத்துக்கிட்டேன். அவன் நல்லா பெரிய கரை வச்சே கட்டுவான். அதுக்கப்புறம் தான் அவருக்கும் எங்கள் கொழுந்தனாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வேஷ்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வேஷ்டி எடுத்துகிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு போனோங்க. அங்கே போய் நம்ம ஊர்வசியில் எப்பவும் போல் புதுசாக கொண்டுட்டு போன பட்டு சாரிங்களுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் எடுத்தேன். இந்த வயலட் கலர் வந்து வினிஷா பொண்ணுது. இந்த போச்சம்பள்ளி சாரீ வந்து என்னுடையது. இது எல்லாமே நம்ம தறி சாரிகள் தான். எப்போவுமே துணி கடைக்கு போனால் ஜென்ஸுங்க வந்து வெயிட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வா போகலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஊர்வசி பொறுத்த வரைக்கும் வெளியில் ரோட்டை பார்த்த மாதிரியே பெஞ்சு போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம் ஜென்ஸுங்க எல்லோரும்.